நிகழ்ச்சியின் அடுத்ததாக ஃபெய்த் இன் ஃபேமிலி பிசினஸ் என்ற தலைப்பில் திரு அம்ருதேஷ் கே ஜகுவா அவர்கள் உரை நிகழ்த்த இருக்கிறார்கள். முன்னதாக இந்த நிகழ்ச்சியின் முன்னிலையாளராக இருந்து சிறப்பு செய்ய சௌராஷ்டிரா சேம்பர் ஆஃப் காமர்ஸ் மேனாள் தலைவர் திரு சி.கே. சேகர் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அவர்களோடு இணைந்து சௌராஷ்டிரா சேம்பர் ஆஃப் காமர்ஸை சார்ந்த திரு டி.என். சூரிய பிரகாஷ் அவர்களையும், டாக்டர் ஏ.ஆர். கணேசன் அவர்களையும், திரு பி.எஸ். ஜனார்தனன் அவர்களையும் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். கரவொலியோடு அவர்களை மேடையில் வரவேற்போம். முன்னாள் தலைவர் சி.கே. சேகர் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார். அவருக்கு இணையாக நமது முன்னாள் தலைவர் ஈ.ஆர். குமரேசன் அவர்களை அழைக்கிறோம் மேடைக்கு. சௌராஷ்டிரா சேம்பர் ஆஃப் காமர்ஸின் மேனாள் தலைவர் திரு ஈ.ஆர். குமரேசன் ஐயா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். கரவொலியோடு அவர்களை வரவேற்போம். திரு அம்ருதேஷ் கே ஜகுவா அவர்களுடைய உரைக்கு முன்னதாக அவர்கள் குறித்து ஒரு சிறு அறிமுகம் காணொளி காட்சியாக. இன்றைய நிகழ்ச்சியின் சிறப்பு பேச்சாளர் திரு அம்ருதேஷ் ஜகுவா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். Faith in Family Business and Faith in Family Business என்ற தலைப்பில் உரை நிகழ்த்த இருக்கும் திரு அம்ருதேஷ் அவர்கள் குறித்த ஒரு சிறு காணொளி தொகுப்பு. திரு குமரன் பி. ஜகுவா மற்றும் கார்த்திகா லட்சுமி குமரன் தம்பதியினரின் மகனாராக பிறந்த திரு அம்ருதேஷ் அவர்கள் பிஇ மற்றும் MBA பட்டதாரி. கல்லூரியில் பட்டப்படிப்பு மேற்கொண்ட காலங்களில் இவர் கற்ற கல்வியால் தொழில்நுட்பம் மற்றும் அதன் பயன்பாடுகள் குறித்து சரியான புரிதலை வளர்த்து கொண்டார். MBA பட்டப்படிப்பில் கோல்டு மெடலோடு பட்டம் பெற்றது இவருடைய கூடுதல் சிறப்பம்சம் எனலாம். கல்லூரி பட்டப்படிப்பை முடித்தவுடன் தன் தந்தையோடு இணைந்து தொழில் செய்து வரும் இவர் சமூக சேவையிலும் தன்னுடைய தந்தையை போல் சேவை செய்வதில் செயலாற்றி வருவது குறிப்பிடத்தக்கது. மதுரை ரோட்டரி கழகம் நெக்ஸ்ட் ஜென் என்ற அமைப்பின் தலைவராக பொறுப்பேற்று ஏழை எளிய மக்களுக்கு உதவ நிலையூர் NK குப்பையன் பள்ளியில் அனைவரும் கல்வி கற்றுக்கொள்ளும் வகையில் கல்வி மையம் ஒன்றை தொடங்கி கல்விக்கான சேவை செய்து வருவதும் குறிப்பிடத்தக்கது. தற்போது சௌராஷ்டிரா நெக்ஸ்ட் ஜென் அமைப்பின் பொருளாளராக இருந்து வருவதும் குறிப்பிடத்தக்கது. இவர் தம் மனைவி திருமதி ரேஷ்மி வைத்தியா மற்றும் மகள் இசா ஏ ஜகுவா ஆகியோரும் இவருக்கு ஆக்கம் சேர்த்து வருவது குறிப்பிடத்தக்கது. சமூக சேவையோடு குடும்ப தொழிலில் நம்பிக்கை கொண்டு ஈடுபட்டு வரும் திரு அம்ருதேஷ் அவர்களை அறிமுகம் செய்வதில் சௌராஷ்டிரா சேம்பர் ஆஃப் காமர்ஸ் பெருமிதம் கொள்கிறது. திரு அம்ருதேஷ் கே ஜகுவா அவர்களுக்கு சிறப்பு செய்யும் தருணம். அவர்களை சிறப்பு செய்ய வருமாறு மேனாள் சௌராஷ்டிரா சேம்பர் ஆஃப் காமர்ஸ் தலைவர் ஈ.ஆர். குமரேசன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அம்ருதேஷ் கே ஜகுவா அவர்களுக்கு நினைவு பரிசினை வழங்குமாறு சௌராஷ்டிரா சேம்பர் ஆஃப் காமர்ஸின் சேர்மன் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
தற்போது நாம் அனைவரும் ஆவலோடு எதிர்பார்க்கும் திரு அம்ருதேஸ் கே ஜகுவா அவர்கள் ஃபெய்த் இன் ஃபேமிலி பிசினஸ் என்ற தலைப்பில் உரை நிகழ்த்த வருகிறார்கள். அவர்களை கரவொலியோடு வரவேற்போம். Saurashtra Chamber of Commerce President Mr. T.R. Mohan Ram, Vice President Sitcon Chairman Mr. K.K. Dinesh, Secretary Mr. Geo Arts Kubendran, Treasurer Mr. A.B. Kumaresan, Joint Secretaries Mr. Saravanan and Ram Lakshmanan, Immediate Past President Mr. Kumaran B. Jagua, all past presidents, the Sitcon Producer Karnamarka, all past presidents, EC members and special invitees. Ladies and gentlemen, எனக்கு கொடுக்கப்பட்ட டாபிக் வந்து ஃபெய்த் இன் ஃபேமிலி பிஸ்னஸ். அதுக்கு முன்னாடி இட் கிவ்ஸ் மீ இம்மென்ஸ் ப்ளஷர் அண்ட் ஐ எம் ட்ரூலி ஹானர்ட் டு பி ஆன் த ஸ்டேஜ். குடும்ப தொழிலில் அதீத நம்பிக்கை, இதுதான் என்னோட டாபிக். இதை பற்றி பேசணும்னா ஃபஸ்ட்டு ரொம்ப பேசிக்காக பிஸ்னஸ்னால் என்ன, ஃபேமிலி பிஸ்னஸ்னால் என்னன்னு தெரியும் நமக்கு. ஒரு பொருளை மேனுஃபேக்சர் பண்ணியோ இல்லை வாங்கியோ இல்லை ஒரு சர்வீஸை ரெண்டர் பண்ணியோ அந்த பொருளை என்ஹான்ஸ் பண்ணி ப்ராஃபிட்டோட விற்கிறதுக்கு தான் பிஸ்னஸ். அப்பா தொழிலை பையனோ பொண்ணோ எடுத்து நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் அளவில் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு தான் ஃபேமிலி பிஸ்னஸ். ஃபேமிலி பிஸ்னஸுக்கு நிறைய நம்ம எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்கலாம். இன்றைக்கி ரிலையன்ஸ் 5000 கோடி கல்யாணம் பண்ணதுலேருந்து டாட்டா மிஸ்டர் ரத்தன் தாத்தாலேருந்து நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்கலாம். இன்னொரு பெரிய எக்ஸாம்பிள் இருக்குது, அதான் லூயி வுட்டான். லூயி விட்டானுங்கிறது வந்து ஒரு பெரிய ஃப்ரெஞ்ச் லக்ஸுரி அசசரிஸ் பிராண்டு. அவங்க வந்து பேக்ஸு, ஷூ, அப்புறம் காகல்ஸ், ஸ்லிப்பர்ஸ், இது போல் நிறைய அசசரிஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுற கம்பெனி. அந்த கம்பெனி பற்றி ரொம்ப ரொம்ப சின்னதாக சொல்லணும்னா, அவங்களோட சின்ன வேலெட் வந்து 10,000 ரூபா, அவங்களோட பெரிய பேக் வந்து 2,20,00,000 ரூபா. இந்த லூயி விட்டான் பிராண்டை பற்றி எப்படி ஆரம்பித்ததுன்னு சொல்கிறதுக்கு ஒரு சின்ன ஸ்டோரி சொல்கிறேன் நான். லூயி விட்டானுங்கிறவர் வந்து ஃப்ரான்ஸில் ஒரு சின்ன கிராமத்தில் பிறந்தவர். அவர் 10 வயசாக இருக்கும்போது அவரோட ஃபேமிலி ப்ராப்ளம்ஸின் காரணத்தினால பாரிஸுக்கு ஓடி போனார். பாரிஸுக்கு போய் ஒரு பேக் மேனுஃபேக்சரிங் ஓனர்கிட்ட அப்ரெண்டிஸாக சேர்ந்தார். அவர் சேரும்போது 3 வேளை சாப்பாடு மட்டும் அவருக்கு தருவேன்னு சொல்லி சேர்க்கப்பட்டார். கொஞ்ச நாள் அந்த தொழில் பழகி அவர்கிட்டயே வந்துட்டு பேக் மேனுஃபேக்சரராக ஒர்க் பண்ண ஆரம்பித்தார். அந்த வழியாக ஃப்ரான்ஸ் குயின் ஒருத்தவங்க அந்த வழியாக போகும்போது ஒரு பேக் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குதுன்னு சொல்லி இது யார் பண்ணாங்கன்னு விசாரித்ததில் வந்து லூயி விட்டானுங்கிறவர் பண்ணியிருக்காருன்னு சொல்லி அங்கேயே வந்து குயினோட பர்சனல் பேக் மேனுஃபேக்சரராக சேர்த்திக்கிறாங்க. ஒரு 2 வருஷம் அந்த குயினுக்கு அவர் சர்வ் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து ஒரு பெரிய பிரேவ் டிசிஷன் எடுக்கிறாரு. நான் வந்து லூயி விட்டான் ஓன் கம்பெனி நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு டிசிஷன் எடுக்கிறாரு. அவர் ஓனர்கிட்ட பேக் மேனுஃபேக்சர் பண்ணும்போது ஒரு நல்ல கம்ஃபர்டான ஜோனில் நல்ல சம்பளம் வாங்கிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் குயின்ட்டை சர்வ் பண்ணும்போது இன்னுமே ஜாஸ்தியாக அவர் சம்பாதிச்சுட்டு இருந்தார். இதெல்லாம் விட்டுட்டு ஏன் அவர் பேக் மேனுஃபேக்சரிங் கம்பெனி ஆரம்பித்தாருங்கிறதோட பதில் தான் இன்றைக்கி இருக்கிற லூயி விட்டான் கம்பெனி. இன்றைக்கி லூயி விட்டான் வந்து 4th ஜென்ரேஷனோட இவங்க வந்து இப்போ பார்த்துட்ருக்காங்க. 4th ஜென்ரேஷன் ஆஃப் பிஸ்னஸில் வந்து இப்போ பார்த்துட்ருக்காங்க. அந்த கம்பெனியோட ஒர்த் வந்து இன்றைக்கி $200 மில்லியன். இந்தியா மதிப்பில் சொல்லணும்னா 16.25 லட்சம் கோடி. ஸோ இது தான் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் ஃபேமிலி பிஸ்னஸ். எதுக்கு ஃபேமிலி பிஸ்னஸ் வந்து இம்பார்ட்டண்ட்? ஒரு பிஸ்னஸை வந்து உங்கள் பேரண்ட்ஸோ இல்லை உங்கள் ஃபேமிலியோ அவங்களோட ஷார்ட் டேர்ம் லாங் டேர்ம் கோல்ஸ் எல்லாம் வச்சு ஒரு எம்பையராக பில்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த பில்ட் பண்ண எம்பையரை அதே லெவலில் மெயின்டைன் பண்ணுறதுக்கோ இல்லாட்டி அதை விட க்ரோ பண்ணுறதுக்கோ ஒரு நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் பிஸ்னஸ் மேன் கண்டிப்பாக தேவை. அந்த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் பிஸ்னஸ் மேனுக்கு வந்து நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வேணும். அது ஒரு மேனேஜர் லெவலில் இருக்கிறவருக்கும் அவங்களுக்கு கொடுக்குற ட்ரான்ஸ்ஃபர்மேஷனுக்கும் அதே போல் அவங்களோட ஓன் பையன் வந்து இல்லை பையனோ பொண்ணோ வந்து அந்த பிஸ்னஸோட நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பார்த்திங்கன்னா பையனுக்கு கொடுக்குறது தான் ரொம்ப அதிகமாக இருக்கும்.
ஏன்னா ஆல்ரெடி ஒரு பர்சனல் பாண்ட் இருக்கனால அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் நாலேஜ் இஸ் வெரி ஈஸி ஃபார் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் பிஸ்னஸ்மேன் ஃப்ரம் த சேம் ஃபேமிலி. இந்த ஃபேமிலி பிஸ்னஸ்ஸு இதெல்லாம் விட்டுருங்க. ஆனால் பிஸ்னஸே வேணான்னு இப்போ நிறைய பேர் சூஸ் பண்ணுறாங்க. எல்லாம் ஒயிட் காலர் ஜாபுக்கு போகணும், ஒரு ஃபிக்ஸட் இன்கம் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி ரிஸ்கே இல்லாமல் வாழ்ந்ததுக்காக நிறைய இப்போ பார்க்குறாங்க. பட் ஆனால் ரிஸ்க் இருந்தால் தான் பிஸ்னஸ் இருக்கும். இப்போது நான் முன்னாடி சொன்ன போல் ஒரு பொருளை வாங்கியோ மேனுஃபேக்சர் பண்ணியோ ப்ராஃபிட்டோட விற்கிறதுக்கு பேர் தான் பிஸ்னஸ்னு சொன்னேன். இப்போ அந்த பொருள் வந்து சரியாக மேனுஃபேக்சர் ஆகலைனா, இல்லை அந்த பொருள் வந்துட்டு சரியாக விற்கலையனா, இல்லை நான் எதிர்பார்த்த அளவுக்கு ப்ராஃபிட் வரலனா என்னங்கிறதுக்கு பதில் நீங்கள் தான். நீங்கள் நம்பிக்கை வச்சு நல்ல எஃபர்ட் போட்டு நீங்கள் அந்த மேனுஃபேக்சரிங்க்கு வந்து பிளானிங் அண்ட் எக்ஸிக்யூஷன் நல்லா இருந்துச்சுன்னா நீங்கள் எதிர்பார்த்ததோட ஜாஸ்தியாக தான் மேனுஃபேக்சர் ஆக போகுது, நீங்கள் நினச்சதோட ஜாஸ்தியாக தான் விற்க போகுது, நீங்கள் நினச்சதோட ஜாஸ்தியாக தான் ப்ராஃபிட் வரப்போகுது. ஸோ எப்போவுமே ஒரு பிஸ்னஸில் வந்து 3 Dsன்னு சொல்லுவாங்க. டெடிகேஷன், டிட்டர்மினேஷன் அண்ட் டிவோஷன். டெடிகேஷனோட, டிட்டர்மினேஷனோட, அதே போல் அந்த தொழிலில் ஒரு பக்தியோடு நீங்கள் பண்ணிங்கன்னா எப்போவுமே வெற்றி நிச்சயம்தான். இதுக்கு தான் அப்துல் கலாம் ஐயா அப்போவே சொன்னார், ட்ரீம் ட்ரீம் ட்ரீம், ட்ரீம் டிரான்ஸ்ஃபார்ம்ஸ் இன்டு தாட்ஸ் அண்ட் தாட்ஸ் ரிசல்ட் இன் ஆக்ஷன் அப்படின்னு சொன்னார். தயவு செஞ்சு உங்களோட கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து பிரேக் பண்ணுங்கள். ஃபேமிலி பிஸ்னஸ் இருந்தால் சேருங்க. அது ஒரு சின்ன டீ கம்பெனியாக இருந்தாலும் சரி, இல்லை பெரிய ஐடி ஃபர்மாக இருந்தாலும் சரி, உங்களோட விஷன் வந்து வேறு லெவலாக ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் பிஸ்னஸ்மேன் கண்டிப்பாக இந்த நேரத்தில் தேவை. when you really want something to happen, the whole universe conspires so that your wishes come true அப்படின்னு சொல்லி பால் கோயில சொல்லியிருக்காரு. நீங்கள் உண்மையாலுமே ஏதாச்சும் நினச்சிங்கன்னா, அது நடக்கணும்னு ஆசைப்பட்டால், அதுக்கு வேலை செய்தால் இந்த முழு பிரபஞ்சமே அதுக்கு ஹெல்ப் பண்ணும். தயவு செஞ்சு அதனால் நீங்கள் வந்து என்ன பிஸ்னஸ் பண்ணணும், ஏது இருக்குது, என்ன இருக்குன்னு பார்த்துட்டு உங்கள் ஃபேமிலி பிஸ்னஸ் இருந்ததுன்னா தயவு செஞ்சு உடனே நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். உங்களை நம்பி ஒருத்தவங்க சேலரி கொடுக்குறவங்க தான் உங்களுக்கு வேலைக்கு வச்சுக்கிறாங்க. அவரே உங்களை நம்பும்போது அந்த நம்பிக்கையை நீங்கள் உங்களோட மூலதனமாக வச்சு செல்ஃப் கான்ஃபிடென்ஸோடு நீங்கள் அந்த பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அது கண்டிப்பாக வெற்றி தான். கொஞ்சம் அட்வான்டேஜஸ் என்ன ஃபேமிலி பிஸ்னஸ்ன்னு சொல்லி நான் ரொம்ப லைட்டாக சொல்லிடுறேன். ட்ரஸ்ட் அண்ட் கமிட்மெண்ட். ஃபேமிலி பிஸ்னஸில் இருக்கிற அளவுக்கு ட்ரஸ்ட் அண்ட் கமிட்மெண்ட் வந்து எதுலேயுமே இருக்காது. ட்ரஸ்ட் ஒரு மேனேஜர் லெவலில் ஒரு ட்ரஸ்ட் இருக்கிறதுக்கும், அதே இது நெக்ஸ்ட் ஜென்ரேஷனில் அவங்களோட பையனோ பொண்ணுக்கோ இருக்கிற ட்ரஸ்ட் வந்து எப்போவுமே அதிகம்தான். ட்ரஸ்ட்டுன்னு சொல்லிட்டு அதனால் ஆஃபீஸில் போயிட்டு அப்பா அப்பான்னு கூப்பிட்டோன்னா அது நடக்காது. கண்டிப்பாக ரிலேஷன்ஷிப்ஸ் வந்து வீட்டிலே விட்டுறணும். அப்பாவோ தங்கச்சியோ அண்ணாவோ தாத்தாவோ ஒன்றும் இல்லை, அங்கே போனால் சார் மேடம் திட்டு வாங்கினா வாங்கணும், நீங்கள் திட்டணும்னா திட்டணும், அவ்வளோதான். கமிட்மெண்ட். அப்பா பிஸ்னஸ் பண்ணுறதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. காலைல 8 மணிக்கு போவாங்க, நைட் 8 மணிக்கு தான் வருவாங்க, லீவுக்கு போக மாட்டாங்க, எங்கேயுமே வெக்கேஷனுக்கு வர மாட்டாங்க. அது வந்து இப்படி தான் இருக்கணும்னு இல்லை, அது அப்படி ஒரு கமிட்மெண்ட் இருந்தால் தான் நெக்ஸ்ட் லெவலில் பிஸ்னஸ் கண்டிப்பாக கொண்டு போக முடியும். அதனால் கமிட்மெண்ட் வந்து புதுசாக வர்றவங்க வந்து என் ஃப்ரெண்ட் அங்கே குளிச்சிட்ருக்கான் வாட்டர் ஃபாலில் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது முடியாது. நீங்கள் சிலது தியாகம் பண்ணால் தான் உங்களால் பிஸ்னஸ் மேனாக ஷைன் ஆக முடியும். டிசிஷன் மேக்கிங். நீங்கள் உங்கள் ஃபேமிலி பிஸ்னஸில் இருக்கிறனால நீங்கள் டிசைட் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு லேக் இல்லாட்டி இதில் எனக்கு டிசைட் பண்ண தெரியலங்கும்போது அப்பாவோ அம்மாவோ இருந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அதுபோல் ட்ரைனிங் பீரியடில் இருக்கும்போது அவங்க கொடுக்குற டிசிஷன்ஸ் வந்து எதுக்கு இப்படி சொல்கிறாங்கன்னு சொல்லி நீங்கள் டீப்பாக திங்க் பண்ணிங்கன்னா அது எப்போவுமே கரெக்டாக தான் இருக்கும். பேக்கிங் ஃப்ரம் த ஃபேமிலி. ஒரு பிஸ்னஸ் நீங்கள் எடுத்தீங்கன்னா அதில் நிறைய ஸ்ட்ரீம்ஸ் இருக்கும். இப்போது எங்களோட எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் எடுத்திங்கன்னா அதில் மேனுஃபேக்சரிங் இருக்குது, கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் இருக்குது, ஃபினான்ஸ் இருக்குது, லாஜிஸ்டிக்ஸ் இருக்குது, மேனேஜர் எக்கனாமிக்ஸ் இருக்குது, இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் இருக்குது. ஆனால் ட்ரைனிங்காக வரும்போது ஒரு ஸ்ட்ரீமாக தான் கான்சென்ட்ரேட் பண்ண முடியும். இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து என்னோடய லைஃபே சொல்லலாம். நான் 2014 வாடிப்பட்டி இண்டஸ்ட்ரியல் டெக்ஸ்டைல் பார்க்கில் வந்து எங்கள் அப்பாவும் அப்பாவோட பார்ட்னரும் ஒரு 7000 ஸ்கொயர் ஃபீட்டில் இங்கே தான் நீ பிஸ்னஸ் பண்ண போகிற, இங்கே தான் நீ இருக்க போகிறேன்னு சொல்லி விட்டு போனாங்க. என்னோட அசீஸ் பாய்னு ஒருத்தவரை மட்டும் விட்டு போனாங்க. சார் நான் உள்ளே போய் பார்க்கும்போது வெறும் மிஷின் தான், அது எப்படி தைக்கும் எதுவுமே தெரியாது. அந்த அசீஸுங்கிறவர் தான் தைக்கிறதுனா என்ன, த்ரெட் எப்படி கோர்க்கணும் அதெல்லாம் சொல்லி கொடுத்தாரு. ஒரு வாரம் வெறும் அந்த ட்ரைனிங் மட்டும் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஆளாக எடுக்கிறதுக்கு ஹியூமன் ரிசோர்ஸ் ஹெச்ஆரும் அப்பாயின்ட் பண்ணல,
ஸோ அதை அப்பாயின்ட் பண்ணுற வரைக்கும் நாங்களாக ஆளுங்களை கூப்பிடலான்னு சொல்லி ஊராக போய் ஆளுங்களை கூப்பிட்டு எங்ககிட்ட ஃபஸ்ட்டு வேலைக்கு சேர்ந்தவங்க வந்து பாலம்மான்னு சொல்லி கூட்டுறம்மா ஒருத்தவங்க சேர்ந்தாங்க. அவங்க இன்றைக்கி வந்திருக்காங்க. எனக்கு இப்போ சாப்பாடெலாம் பரிமாறுவாங்க. அவங்க தான் ஃபஸ்ட்டு அப்பாயிண்ட் பண்ணது. அதுக்கப்புறம் ஒரு 15 to 20 மெம்பர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணோம். நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் சொன்னேன். எனக்கு என்ன கற்றுக் கொடுத்தாரு அசீஸு, அதே இது வந்து நாங்கள் 2 பேர் சேர்ந்து எல்லாத்துக்கும் கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தோம். ஒரு லைன் போட்டோம், 1 2 ஆச்சு, 2 4 ஆச்சு, 4 8 ஆச்சு. இன்றைக்கி 8 லைன்ஸ் 375 ஒர்க்கர்ஸ் எங்கள் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க. இது வந்து பேக்கிங் ஆஃப் த ஃபேமிலி இல்லைனா இது கண்டிப்பாக இல்லை. நெக்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி டு லேர்ன். எப்போவுமே லேர்னிங்க்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துகிட்டே தான் இருக்கும். ஃபினான்ஷியல் அண்ட் டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸை விட்டுட்டு இன்னும் நிறைய வேல்யூஸ் நம்ம லேர்ன் பண்ணலாம் பிஸ்னஸில் வந்தீங்கன்னா. ஹியூமன் வேல்யூஸ் லைக் இத்திக்கல் பிஹேவியர், நாணயமாக இருக்கிறது, அதுக்கப்புறம் ஹார்ட் ஒர்க்னா என்ன, அதோட என்ஹான்ஸ்மெண்ட், ஸ்மார்ட் ஒர்க்னா என்ன, கம்யூனிகேஷன் பற்றி கற்றுக்கலாம், ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் உங்களுக்கு வரும், அடாப்டபிலிட்டி, பிளானிங் அண்ட் எக்ஸிக்யூஷன். பிளானிங் பண்ணுறது ஈஸி, அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுங்கிறது வந்து ஒரு பெரிய டாஸ்க் தான் அது. கோல் செட்டிங் வந்து நம்ம என்ன ஆக போகிறோம், ஏது ஆக போகிறோம்னு சொல்லி ஷார்ட் டேர்ம் லாங் டேர்ம் கோல்ஸ் வச்சிங்கன்னா தான் உங்களால் பிஸ்னஸை சக்ஸஸ் பண்ண முடியும். ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட், டெலிகேஷன் ஆஃப் ஒர்க், இது போல் நிறைய இருக்குது. கடைசியாக ஒன்று இருக்குது பெருசாக, டைம் மேனேஜ்மெண்ட். நீங்கள் டைம் மேனேஜ்மெண்ட்டை மட்டும் மாஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஈஸி. நீங்கள் இப்போ ஒரு வேலை வந்து 1 நாளில் பண்ணுறதை வந்து ½ நாளில் பண்ணிட்டீங்கன்னா அந்த ½ நாள் உங்களுக்கு மிச்சம். அந்த ½ நாள் நீங்கள் 1 இயர் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா எங்கேயோ போயிடலாம் நாம். ஸோ டைம் மேனேஜ்மெண்ட்டை மாஸ்டர் பண்ணுறதுக்கு எப்படியாச்சும் கற்றுக்கோங்க. நானும் கற்றுட்டு தான் இருக்கிறேன். இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து என்னோடய MBA டிகிரி. நான் MBAயில் வந்து ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட்டில் கோல்டு வாங்கினேன். நான் ஆன்லைன் எஜுகேஷனில் தான் MBA பண்ணேன். ஆஃபீஸில் வந்து இப்போ 2019 5 இயர்ஸ் கழிச்சு தான் MBA பண்ணேன். ஈவினிங் 6 to 8 வந்து ஆன்லைன் எஜுகேஷனில் எனக்கு கிளாஸஸ் இருக்கும். எனக்கு வேலை முடிக்கிறதுக்கு 7 o'clock ஆகிடும். ஸோ 7 to 8 நான் கிளாஸ் அட்டன் பண்ணுவேன். 6 to 7 எனக்கு பதிலாக என்னோடய ஒய்ஃப் கிளாஸ் அட்டன் பண்ணுவாங்க. 9 to 10 வந்து எக்ஸாம் இருக்கும். ஸோ அந்த 8 to 9 கேப்பில் வந்து சாப்பிட்டே என்ன கற்றுக்கிட்டாங்களோ அதை எனக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. அப்படி படிச்சு தான் ஃபினான்ஸில் எனக்கே தெரியாமல் கோல்டு வாங்கினேன் நான். செட்டிங் ஆஃப் கோல்ஸ், இட்ஸ் த லாஸ்ட் பாயிண்ட். அட்வான்டேஜஸ் ஆஃப் ஃபேமிலி பிஸ்னஸ். லாங் டேர்ம் கோல் வந்து கண்டிப்பாக எப்போவுமே செட் பண்ணணும். ஒரு கோலோட ஃபேமிலி பிஸ்னஸில் வந்து லாங் டேர்ம் கோல் செட் பண்ணுறதும் எக்ஸிக்யூட் பண்ணுறதும் ரொம்ப ஈஸி. ஆனால் அது நிறைய பேர் பண்ண மறந்துடுறோம். இப்போ எங்களோட கம்பெனி குவாலிட்டினேட்டர்ஸ் பிரைவேட் லிமிடெட் 2050 எப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு ரைட் ஸ்கெட்சப் இருக்குது எங்ககிட்ட. ஸோ அதை நோக்கி தான் நாங்கள் எல்லாம் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து கோல் செட்டிங் வந்து கண்டிப்பாக வச்சே தான் ஆகணும். அட்வான்டேஜஸ் மட்டும் இல்லை, டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்குது. நீங்கள் புதுசாக நீங்கள் வந்துட்டு பிஸ்னஸ்குள்ளே வந்துட்டிங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ்டான மேனேஜர்ஸ் இருப்பாங்க, அப்பா இருப்பார். எல்லோரும் வந்துட்டு ஒரு வேலையை நீங்கள் சொல்லும்போது அப்பா சொல்லிட்டாருப்பா, அண்ணன் சொல்லிட்டாருப்பா, நான் பார்த்துக்கிறேன்ப்பா, போய் உட்காருப்பா அப்படின்னு சொல்லி ஈஸியாக ஓரம் கட்டிடுவாங்க. நீங்கள் அது போல் மேனேஜர்ஸை வந்து ஓவர் கம் பண்ணணுன்னா நீங்கள் ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்லில் வந்து அவங்களோட டெக்னிக்கலி அட்வான்ஸ்டாக இருக்கணும். நீங்கள் ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அது சால்வ் பண்ணுற ஸ்கில் வந்து அவங்களுக்கு கூட உங்களுக்கு நீங்கள் நல்லா பண்ணிட்டீங்கன்னா அந்த ரெஸ்பெக்டை நீங்கள் ஏர்ன் பண்ணிடுவீங்க. அந்த ரெஸ்பெக்ட் ஏர்ன் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் இட்ஸ் பீஸ் ஆஃப் கேக் தான் உங்களுக்கு. அதுக்கப்புறம் பேரண்ட்ஸ் ஷேடோ, இது ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ்னு நான் சொல்லுவேன். நம்ம நல்லா பண்ணால் இவரோட பையன் நல்லா பண்ணுறான்னு சொல்லுவாங்க, நல்லா பண்ணலன்னா இவரோட பையன் நல்லா பண்ணாமல் போயிட்டானேன்னு சொல்லுவாங்க. அவங்களோட எஃபர்ட்ஸ், அவங்களோட ஷூலேருந்து நம்ம எப்படி வெளில வரணும்னா அவங்க ஒரு எம்பையர் பில்ட் பண்ணியிருக்காங்களா, அதை விட 10 times நீங்கள் பில்ட் பண்ணி இந்த அளவுக்கு நாங்கள் பண்ணியிருக்கோன்னு வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு அந்த ரெஸ்பெக்ட் வரும், உங்களோட நேம் வரும், இவரோட அப்பான்னு சொல்ல ஆரம்பிப்பாங்க. டிஸ்அட்வான்டேஜஸ் எல்லாம் ரொம்ப நிறையா இல்லை. ஃபேமிலி பிஸ்னஸில் எல்லாருமே வந்து தான் ஆகணும். ஆனால் பிஸ்னஸே வர வேணான்னு சொல்கிறாங்க. அதுக்கு மெயின் ரீசன் வந்து ஸ்டூடெண்ட்ஸோ இல்லை இப்போ இருக்கிற ஆண்டர்ப்ரனர்ஸோ இல்லை, அவங்களோட பேரண்ட்ஸ் தான். நான் பட்ட கஷ்டம் வந்து என் பையன் படக்கூடாது, என் பொண்ணு படக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் கஷ்டப்பட்டால் தான் முன்னேற முடியும், கஷ்டப்பட்டு தான் முன்னேறணும். அதனால் கஷ்டப்படாமல் யாருக்கும் காசு வந்துடாது, கஷ்டப்படாமல் யாருக்குமே வந்து பிஸ்னஸ் அப்படியே க்ரோ ஆகிடாது, கஷ்டப்பட்டு தான் ஆகணும். இது சொல்லும்போது எனக்கு ஒரு பெரிய கோட் ஒன்று ஞாபகத்து வருது. Tough times create strong men. Strong men create easy times. Easy time create weak men. And weak men create tough times. இன்றைக்கி நான் ஒரு காரில் போயிட்டுருப்பேன், என்னோடய பையன் என்னோட ஒரு சொகுசு காரில் போவான், அவனோட பையன் ஃபெராரியில் போவான்.
ஆனால் அதுக்கு அடுத்த வர ஜென்ரேஷன் வந்து நடக்க ஆரம்பிச்சிருவாங்க, எந்த எஃபர்ட்டுமே போடாமல் இருந்துச்சுன்னா. இது ஒரு சைக்கிள் தான். இது நடக்காமல் இருக்கணும்னா எல்லாருமே எஃபர்ட் போட்டு ஒர்க் பண்ணணும், ஹார்ட் ஒர்க் பண்ணணும், ஸ்மார்ட் ஒர்க் பண்ணணும், எல்லாருமே சேர்ந்து உழைக்கணும். ஃபேமிலி பிஸ்னஸில் கஷ்டப்படணும், முன்னேறணும், அதெல்லாம் ஓகே. ஆனால் ஃபேமிலி பிஸ்னஸில் யாராச்சும் பையனை கூப்பிட்டு வரும்போது சரி நீ ட்ரைனிங்கில் தானே இருக்க, 5000 ரூபாய் வாங்கிக்கப்பா அப்படின்னு சொன்னால் யாருமே ஒத்துக்க மாட்டாங்க. அதே போல் வந்துட்டு அவங்களுக்கு உரிய ரெஸ்பெக்ட் கொடுக்கலன்னா அதுவும் ஒத்துக்க மாட்டாங்க. நீங்கள் அவங்களுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கணும், நல்லா பே பண்ணணும். ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து ஃபெயில் ஆகிறதுக்கும் கொடுக்கணும், மிஸ்டேக்ஸ் பண்ணுறதுக்கும் கொடுக்கணும், சக்ஸஸ் ஆகிறதுக்கும் கொடுக்கணும். ஏன்னா மிஸ்டேக்ஸும் ஃபெயிலியர்ஸும் இல்லைன்னா சக்ஸஸ் எப்போவுமே இல்லை. உங்கள் ஃபேமிலி பிஸ்னஸை நீங்கள் கஷ்டப்பட்டு க்ரோ பண்ணிங்கன்னா உங்களோட ஃபேமிலி க்ரோ ஆகும். உங்களோட ஃபேமிலி க்ரோ ஆச்சுன்னா உங்களோட சொசைட்டியும் கம்யூனிட்டியும் க்ரோ ஆகும். கம்யூனிட்டி க்ரோ ஆச்சுன்னா சிட்டியும் ஸ்டேட்டும் க்ரோ ஆகும். உங்களோட சிட்டி க்ரோ ஆச்சுன்னா உங்களோட கண்ட்ரி எப்போவுமே க்ரோ ஆகும். கடைசியாக ஒரே ஒரு சின்ன ஸ்டோரியோட முடிச்சுக்கிறேன் நான். ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார். அந்த ராஜாவுக்கு வந்து ரொம்ப நாளாக ஒரு விஷயம் தோணிகிட்டே இருந்துச்சு. நான் வந்து ஹாப்பியஸ்ட் டைம்லேயும் எனக்கு ஒரு மெசேஜ் வேணும், நான் இருக்கிறதுலே டஃபஸ்ட் டைம்லேயும் எனக்கு ஒரு மெசேஜ் வேணும் அப்படின்னு சொல்லி ஒன்று கேட்டுட்டு இருந்தார். அது ஊர்லலாம் விசாரிக்கும் போது யாருமே எதுவுமே தெரியல அப்படின்னு சொல்லும்போது ஒரு பெரிய சாது இருந்தார். அந்த சாது வந்துட்டு என்கிட்ட ஒரு மெசேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராஜாவை மீட் பண்ணி அவர் போட்டிருக்க ரிங்கில் வந்து பின்னாடி வந்து ஒரு சீக்ரெட் மெசேஜ் வந்து எழுதி கொடுத்துட்றாரு. அவர் எழுதி கொடுத்தது போனாரோ இல்லையோ அடுத்த வாரமே பக்கத்து கிங்டம்லேருந்து போர் தொடுத்து வர்றாங்க. போரில் இவங்க தோக்குற போல் ஆயிடுறாங்க. அப்போது இந்த ராஜா வந்து ஒரு மவுண்டெயினில் எஸ்கேப் ஆகி போய் அங்கே என்னடா அப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லி சூரியனை பார்க்கும்போது சூரியனோட ஒளி வந்து அவரோட ரிங்கில் வந்து விழுகுது. அந்த ரிங்கை எடுத்து என்ன எழுதியிருக்குன்னு பார்த்தோம்னா இதுவும் கடந்து போகும்னு எழுதியிருந்துச்சு. அந்த மெசேஜ் படித்தோடனே அவருக்கு ஒரு ஹோப் வந்துச்சு. அந்த ஹோப்பை வச்சு அவர் வெயிட் பண்ணார். கொஞ்ச நாள் தலைமறைவாக இருந்தார். அப்புறம் சோல்ஜர்ஸை கேதர் பண்ணார். மறுபடியும் எந்த கிங்டம் அவரை வந்து போர் தொடுத்து வந்துச்சோ அவர் மறுபடியும் இவர் போர் தொடுத்து அந்த கிங்டமை கேப்சர் பண்ணார். கிங்டமை கேப்சர் பண்ணதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்க கண்ட்ரிஸ் எல்லாத்தையும் இவர் கேப்சர் பண்ணார். ரொம்ப சந்தோஷமாக இருந்தார். நான் தான் உலகத்துலேயே சந்தோஷமான ஆள் நினச்சாரு. அப்போ மறுபடியும் சூரியன் ஒளி அவர் கையில் பட்டுச்சு. சூரியன் ஒளியில் அந்த மோதிரத்தை எடுத்து பார்க்கும்போது இதுவும் கடந்து போகும்னு எழுதியிருந்துச்சு. ஸோ நல்லதோ கெட்டதோ எப்போவுமே இதுவும் கடந்து போகும். வாய்ப்பளித்ததற்கு நன்றி. தேங்க்யூ ஸோ மச். குடும்பத் தொழில் குறித்து நம்பிக்கை தரும் வார்த்தைகளோடு தொடங்கி லூயி விட்டான் என்பவரின் தன்னம்பிக்கை நிறைந்த வரலாற்று நிகழ்வை சுட்டிக்காட்டி தொழிலில் பக்தி இருந்தால் வெற்றி நிச்சயம் என்று மேற்கோள் காட்டி தொழில்துறை நோக்கி நம்மை ஈர்க்கும் உந்து சக்தியான நிகழ்வுகளை தொட்டுக்காட்டி மிகச் சிறந்த முறையில் உரை நிகழ்த்திய திரு அம்ருதேஸ் கே ஜகுவா அவர்களுக்கு சிட்கான் மாநாடு சார்பாக மனம் நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இதுவும் கடந்து போகும் என்றார். இவர் உரை அவ்வளவு எளிதில் நம் மனதை விட்டு கடக்காது. தற்போது டோனர்களை கௌரவிக்கும் நேரம். முதலில் தனுஷ் கார்ப்பரேஷன் அவர்களுக்காக நமது ஸ்பெஷல் இன்வைட்டி KS சிவகுமார் அவர்களை அழைக்கிறோம். அவர்களுக்கு நினைவு பரிசினை வழங்க நமது தலைவரும் அருளாடை அணிவிக்க நமது சேர்மனும் அணிவித்து உங்களது கரகோஷத்துடன் அவருக்கு கௌரவிக்கப்படுகிறோம். அடுத்ததாக நன்கொடை வழங்கிய நமது SS பிரேம்குமார் அவர்களை கௌரவிக்க நமது இணைச் செயலாளர் TR சரவணன் அவர்களையும் பொருளாளர் AB குமரேஷ் அவர்களையும் அழைக்கிறோம். அடுத்ததாக சிட்கான் ஃபாதர் என்பது போல் சேம்பர் ஃபாதர்னு சொல்லிவிட்டு அவரும் ஒத்துக்கிட்டாரு. ஆனால் மதர் யாருன்னு இன்னும் சொல்லவே இல்லை. நமது SKR ரமேஷ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். SKR ரமேஷ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்ததாக செக்யூரிட்டி கமிட்டி சேர்மன் அமர்டெக் SR சுந்தரநாத் அவர்களை அழைக்கிறோம்.
நன்கொடை வழங்கிய நமது சேம்பர் தந்தை சிட்கா ஃபாதர் என்பது போல் சேம்பர் ஃபாதர் ஸ்டால் அண்ட் ஸ்டேஜ் கமிட்டி கோஆர்டினேட்டர் ஜிஆர் சுப்பிரமணியன் அவர்களை நன்கொடை வழங்கியதற்காக நினைவு பரிசினையும் பாராட்டினை வழங்க அழைக்கிறோம். ஜிஆர் சுப்பிரமணியன். நன்கொடை வழங்கிய நமது இணைச் செயலாளர் டிஆர் சரவணன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அவர்களை கௌரவிக்க நமது தலைவர் மற்றும் சேர்மன் அவர்கள் கௌரவிக்கிறார்கள். சரி, நமது இணைச் செயலாளர் விவி ராமலட்சன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அவர்களுக்கு நினைவு பரிசினை வழங்க நமது சேர்மனும் பொன்னாடை அணிவிக்க நமது தலைவரும் அணிவித்து கௌரவிக்கிறார் உங்களது கரகோஷத்துடன். அடுத்ததாக வேல் ஹாஸ்பிட்டல் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அவர்களை கௌரவிக்க நமது செயற்குழு உறுப்பினர் கே தினகரன் அவர்களும் நமது பொருளாளர் ஏபி குமரேஷ் அவர்களும். நமது டிஆர் சரவணன் அவர்கள், கே தினகரன் மற்றும் டிஆர் சரவணன் அவர்கள் வேல் ஹாஸ்பிட்டல் அவர்களை நன்கொடை வழங்கியதற்காக கௌரவித்துக் கொண்டிருக்கிறோம். இணைச் செயலாளர் நன்கொடை வழங்கிய இணைச் செயலாளர்களை கௌரவிக்க நமது தலைவரும் சேர்மனும் கௌரவித்துக் கொண்டிருக்கிறார்கள் உங்களது கரகோஷத்துடன். நிகழ்ச்சியின் அடுத்ததாக அபவுட் ஸ்டார்ட் அப் என்ற தலைப்பில் திரு அருண் பிரகாஷ் அவர்கள் உரை நிகழ்த்த வருகிறார்கள். அவர்களை கரவொலியோடு அன்போடு மேடைக்கு வரவேற்போம். முன்னதாக இந்நிகழ்ச்சியின் முன்னிலையாக அமர்ந்து சிறப்பு செய்ய சௌராஷ்டிரா சேம்பர் ஆஃப் காமர்ஸின் மேனாள் தலைவர் திரு கே பிரபாகரன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். சௌராஷ்டிரா சேம்பர் ஆஃப் காமர்ஸை சார்ந்த திரு ஜிஆர் சுப்பிரமணியன், திரு டி கே சிவநாத், திரு எஸ் எம் கார்த்திகுமரன் ஆகியோரையும் மேடைக்கு அழைக்கிறோம்.